மக்களுக்கு நல்லது பண்றதுக்கு அரசியலுக்கு வாங்கடா, கொள்ளை அடிக்கிறது கொலை பண்றதுக்கு அரசியலுக்கு. உலக தமிழர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வெங்கிரத்னம். சம்பந்தமே இல்லாம திமுக காரன் உருள்றான் அப்படின்னா அதுக்கு பின்னாடி அவங்களுக்கு சம்பந்தமான பல விஷயங்கள் இருக்கு அப்படின்னு அர்த்தம். அந்த அடிப்படையில தான் நாளைக்கு ஒரு மசோதா அப்படிங்கிறது கொண்டு வரப்பட போகுது. தொகுதி மறுவரையறை மசோதா. இது உள்ள என்ன இருக்கு அப்படின்னு இன்ன வரைக்கும் எந்த திமுக காரனுக்கும் தெரியாது. ஆனா அதுக்குள்ள ரைட் அப்புகள் ஒரு பக்கம் எழுதிக்கிட்டு இருக்காங்க. இன்னைக்கு எம்பிக்களோட மீட்டிங் ஒரு பக்கம் போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஸ்டாலினுக்கு அறிவே கிடையாதுன்னு சொன்ன ராசாவெல்லாம் கூப்பிட்டு பக்கத்துல வச்சிருக்காங்க. அறிவே இல்லைன்னு சொன்ன ராஜாவுக்கே அறிவுரை சொல்லக்கூடிய அளவுக்கு ஸ்டாலின் தன்னோட மூளையை வளர்த்துக்கிட்டார் அப்படின்னு நினைக்கும் போது நமக்கு கொஞ்சம் பெருமையா இருக்கு. அதே நேரத்துல நேத்து தொட்டுப்பார், சீண்டிப்பார், நோண்டிப்பார், நொட்டிப்பார், புடுங்கிப்பார் அப்படின்னு பார்ட் 2 வீடியோ நேத்து வெளியே வந்துச்சு. இதுல பல ஹைடெக்கான விஷயங்கள், ஹைலைட்டான விஷயங்கள்லாம் ஸ்டாலின் பேசியிருந்தாரு. என்ன 60 கால திமுக பாக்குறீங்களா? 60 கால திமுக என்ன? இப்ப திருடுறீங்க, அப்ப பிச்சை எடுத்தீங்க, மறுபடியும் ஆட்சி இல்லாம மறுபடியும் பிச்சை எடுக்க போறீங்களா? அதுதானே 60 கால திமுக. இப்ப உள்ள திமுக என்ன? திருடுற திமுக. அப்ப உள்ள திமுக என்ன? பிச்சை எடுத்த திமுக. அன்னைக்கு காங்கிரஸ்காரெல்லாம் செல்வந்தனா இருந்தா நீங்க உண்டியல் குலுக்கிட்டு தெரிஞ்சீங்க கம்யூனிஸ்டுக்கு ஈக்குவலா. அவ்வளவுதானே 60 கால திமுக. என்னமோ 60ல இவங்க சுதந்திர போராட்டத்தையும் இந்திய எதிர்ப்பு போராட்டத்தையும் அறுத்து தள்ளின மாதிரி பேசிட்டு இருக்கீங்க. 60 கால திமுகனா பயந்துடணுமா? ஊரை கொள்ளையடிச்சு வச்சுக்கிட்டு நீங்க நாங்க இன்னும் 60, 40, 50ன்னு சொல்லி வடக்கதை சொல்லிட்டு இருக்கீங்க. தொகுதி அந்த மசோதாவில, மறுவரையறை மசோதாவில தமிழ்நாட்டோட தொகுதியை குறைப்போம் அப்படின்னு எங்கேயாவது சொல்லியிருக்கா? சொல்லுங்க பாப்போம். எந்த இடத்துலயுமே எதுவுமே சொல்ல. ஏற்கனவே மத்திய அமைச்சர் அமித்ஷா தொகுதி மறுவரையால எந்த மாநிலத்தோட தொகுதிகளும் குறையாது அப்படிங்கிறத உத்தரவாதமா கொடுத்திருக்காரு. ஆனா இவங்க ஏன் இப்ப இதை எடுத்துட்டு குரல் சுத்துறாங்கன்னா, மறுபடியும் முஸ்லிம்களோட ஓட்டு திமுக விட்டு வெளில போயிடுச்சு, கிறிஸ்தவர்களோட வாக்கு விஜய் பின்னாடி போயிடுச்சு. இதை எப்படியாவது இழுத்து பிடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த ஒரு படத்துல, தலைநகரம் படத்துல வடிவேல்கிட்ட சொல்லுவாங்க பத்தியா, மகனே மெட்ராஸ் போய் எங்கேயாவது சிக்கி சின்னாபின்னமாயி செருப்படி வாங்க வேண்டிய நிலைமை வந்தா கண்டிப்பா உனக்கு வரும். இந்த பெட்டியை கபால்னு திறந்து பார், இதுக்குள்ள இருக்கிறது உனக்கு உதவும்னு. இது எப்படா உதவும்? இது கத்தியாச்சு அப்படிங்கிற மாதிரி காமிப்பாங்கல்ல. அந்த சேம் தான் ஸ்டாலினுக்கு பிஜேபி. எப்பெல்லாம் திமுக மக்கள் கிட்ட சிக்கி சின்னாபின்னமாயி செருப்படி வாங்குற நிலைமை வருதோ இந்த தேர்தல்ல வரும். அப்பெல்லாம் பிஜேபி எதிர்ப்பை கையில எடுத்து கபால்னு அந்த பெட்டியை திறந்து விட்டுருவாப்ல. ஐயோ பாசிச பாஜக உள்ள வந்துற போகுது. என்னன்னா இவங்க ஆண்டு கிழிச்ச கருணாநிதிக்கு எந்த சாதனையும் சொல்லி ஓட்டு கேட்க முடியல. போற இடத்துல அடிச்சு விரட்டி விடுறாங்க. எங்கடா வரீங்க, 5 வருஷமா எங்கடா போனீங்கன்னு சொல்லி ஓட விட்டு அடிக்கிறாங்க. ஒரு மந்திரின்னு கூட பார்க்காம மரியாதை கூட கொடுக்க மாட்டேங்கிறாங்க, அடிச்சு ஓட விடுறாங்க. இப்ப பதில் சொல்ல முடியல. இருக்கவே இருக்கு நமக்கு பிஜேபி. உடனே இது டெல்லிக்கும் தமிழ்நாட்டுக்குமான போட்டி, டெல்லியை தமிழ்நாடு வீழ்த்தும், அப்படியே நரம்பு பொடக்க அப்படியே வெளில வருவாங்க பாரு, நாக்கு பூச்செல்லாம் வெளில வரும். இப்படி எல்லாம் கத்தி பார்த்தாங்க. அதுவும் செல்லல. ஏன்னா மக்களுக்கு தெளிவா ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்கு. இது தமிழ்நாட்டுக்கும் கருணாநிதி குடும்பத்திற்குமான போட்டி. இது தமிழ்நாட்டுக்கும் கருணாநிதி குடும்பத்திற்குமான தேர்தல். ஒத்த குடும்பம் பொழைக்கணும் அப்படின்னா தமிழ்நாடு அழிஞ்சிரும். தமிழ்நாடு ஜெயிக்கணும்னா கருணாநிதி குடும்பம் மண்ணோட மண்ணா தோத்து இந்த தேர்தலில் அழியணும். அதுதான் மக்கள் விரும்புறாங்க. அதை எப்படியாவது டைவர்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு காத்தக்கூடிய குரலி வித்தை தான் இது. மற்றபடி தொகுதி வரையறையில ஒரு கருணாநிதியும் பெருசா தமிழ்நாட்டுக்கு பாதிப்பு இல்லை. சரி, இன்னொரு ஸ்பெஷல் ஐட்டம் ஒண்ணு வச்சிருக்கேன் பாத்துங்க. இதுதான் அந்த ஸ்பெஷல் ஐட்டம். மூட்டை பூச்சியை கொல்லும் நவீன மிஷின் அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? வடிவேல் காமெடி. அதே மாதிரி தான் இது. இதுக்கு பேர் என்ன தெரியுங்களா? கிரைண்டர். இதுக்கு பேர் என்ன தெரியுங்களா? மிக்சி. கிரைண்டரும் இதுதான், மிக்சியும் இதுதான். எப்படின்னு கேக்குறீங்களா? இப்ப திமுக காரங்க ஒரு 8000 ரூபாய்க்கு டோக்கன் ஒண்ணு கொடுக்குறாங்களாம். என்ன வேணாலும் வாங்கிக்கலாமா அந்த 8000 ரூபாயில. அவங்க கொடுக்குற லிஸ்ட பார்த்தா ஃப்ரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி, என்னடா 8000 ரூபாய்க்கு அத்தனையும் கொடுத்தா செருப்படி தான் கிடைக்கும் கடைக்காரன்ட்ட, வேற எதுவும் கிடைக்காது. இப்ப என்ன பண்ணிட்டாங்க, ஒரு கூப்பனை ஒண்ணு டூப்ளிகேட்டா அடிச்சு வாக்காளர்கிட்ட கொண்டு கொடுக்குறாங்க. அம்மா நீங்க உதயசூரியன்ல வாக்கு கொடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கீங்க, இந்த கூப்பனை கூட்டு போய் எந்த கடையில வேணாலும் என்ன வேணாலும் வாங்கிக்கலான்னு. இதுக்கு போலியா ஒரு டாக்குமெண்ட் ஒண்ணு ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. மத்திய அரசு, அதாவது தேர்தல் ஆணையம் கூப்பன் கொடுக்க அனுமதி வழங்கிருச்சான். எந்த ஊர்லடாப்பா தேர்தல் வாக்குறுதியை முன்கூட்டியே நிறைவேற்ற சொல்லி தேர்தல் ஆணையம் அனுமதி கொடுக்கும்? எங்க காதுகள் சின்னதா இருக்கிறது கூட பார்க்காம செய்றீங்களேடா. இதை பூரா கொடுத்துக்கிட்டு திருட்டு வேலை பார்த்துக்கிட்டு திரியிறாங்க.
அங்க கொண்டு போய் இதை கொடுத்துட்டு நீங்க எல்லாம் கிரைண்டர் வாங்கிக்கலாமான்னு. அதான் இந்த கிரைண்டர். திமுக 8000 கூப்பன் கொடுக்குறான்ல, ஒருவேளை அவன் ஜெயிச்சு வந்தாலும் கூட 8000 உங்க கைக்கு முழுசா கிடைக்காது. 90% அவன் கமிஷன் போட்டு மீதி 800 ரூபா தான் உங்களுக்கு கிடைக்கும். பாத்துங்க, 800 ரூபாய்க்கு இதுதான் வாங்கலாம், கிரைண்டர் எல்லாம் வாங்க முடியாது. டொக்கு டொக்கு டொக்குன்னு அரிசியில தண்ணியை ஊத்தி அரைச்சிங்கன்னா ஒரு 2 மணி நேரம் இடிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா ஒரு அரை இட்லி செய்யறதுக்கு மாவு கிடைச்சிடும். அதே தண்ணி ஊத்தாம கிடிச்சிங்கன்னா இது மிக்சி ஆயிடும். இது வந்து 2 in 1 பர்பஸ். அப்படியே தண்ணியை ஊத்தி இடிச்சிங்கன்னா 8000 ரூபாய் கிரைண்டர். இது தண்ணி ஊத்தாம இடிச்சிங்கன்னா 8000 ரூபாய் மிக்சி. ஆக அவங்க திருநது போக இந்த 2 உரகல்ல மட்டும்தான் உங்களுக்கு கிடைக்கும். இந்த உரகல்ல எடுத்து திமுகவுக்கு ஓட்டு போட்ட பாவத்துக்கு தொண்டையிலேயே ஊத்திக்கிட்டு போய் சேர வேண்டியதுதான். இப்படிதான் ஏமாத்தக்கூடிய வேலை அப்படிங்கிறது நடக்குது. அதனால இந்த கூப்பன் கூட்டிட்டு வராங்கல்ல, இங்க வாடா எந்த கடையில இதை போய் மாத்தணும்னு கையோட அவனை கூட்டு போங்க. எந்த கடையிலன்னு எவனாவது ஒரு பர்னிச்சர் கடையில போய் அதை காமிச்சு சரிங்கம்மா இதை வச்சு வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டான்னு வச்சுக்கீங்களேன், நீங்க திமுகவுக்கு ஓட்டு போடுங்க. அவ எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு ஃப்ரிட்ஜ் கொடுக்குறாரு. இன்னைக்கு 15000 ரூபாய்க்கு கீழே ஃப்ரிட்ஜ் வாங்க முடியாது. அது இல்லாம 10000 ரூபாய் ரொக்க பணம் கொடுக்குறாரு. 25000 ரூபாய இந்த 8000 ரூபாய வச்சு இவங்க சமாளிக்கிறாங்களாம். இந்த 8000த்துலயும் 8 பேர் கமிஷனை வாக்கி அரிசியா போட்டுட்டு உங்களுக்கு 800 ரூபாய் தான் மிச்சம் வரும். அதை முதல்ல நீங்க புரிஞ்சுக்கிட்டு இந்த ஏமாற்று கூட்டத்தை விரட்டி அடிங்க, அடிச்சு விரட்டுங்க. அடுத்தது முக்கியமான விஷயம், சவுக்கு சங்கர் அவர்களோட தாயாரோட உடல் நேற்று பெங்களூர்ல அடக்கம் செய்யப்பட்டுச்சு. நம்மளால போக முடியல, போகணுங்கிற எண்ணம் இருந்தாலும் கூட சூழல் அப்படிங்கிறது கருதி போக முடியல. கடைசி நேரத்துல என்ன அப்படின்னா, சவுக்கு சங்கர் அவர்களோட தாயார கடைசி நேரத்துல உடன் இருந்து பார்த்துக்கிட்ட ஒரு பெண்மணி சொல்லியிருக்காங்க. என்னன்னா, எப்படியாவது மகனை பார்க்கணும் அப்படிங்கிறது தான் அவங்களோட பெரிய தவிப்பா இருந்தது. நீங்க யோசிச்சு பாருங்களேன், மருமகன் IAS ஆபீசர், இப்ப எம்பியா இருக்காரு. மகள் மாசம் லட்சத்துல சம்பளம் வாங்கக்கூடிய அளவுக்கு ஒரு பெரிய கார்பரேட் நிறுவனத்துல மேலாளரா இருக்காங்க. வசதியான வாழ்க்கை. சவுக்கு சங்கர் பெரிய நலியா இருப்பா, அவனால எனக்கு பிரச்சனைப்பா அப்படின்னு அந்த தாயார் நினைச்சிருந்தா, மக வீட்டுல போய் கால் மேல கால் போட்டுக்கிட்டு ஏசி ரூம்ல ஜம்முன்னு படுத்து சாப்பிட்டுக்கிட்டு எந்த மன உளைச்சலும் இல்லாம கடைசி காலத்தை கழிச்சிருக்கலாம். இல்ல என் முகம் பேசுறது நியாயம், என் மகன் வந்து ஆளும் அரசு பண்ற தப்ப தட்டி கேட்கிறான், நான் அவனுக்கு கொடுத்த அந்த பாலோட வீரியம் இன்னும் குறையல, அப்ப அவனுக்கு நான் துணை நிக்காம யாரு நிப்பா அப்படின்னு சொல்லிட்டுதான் எவ்வளவோ கஷ்டங்கள் மன வேதனைகள் எல்லாத்தையும் தாங்கிக்கிட்டு அந்த அம்மா சவுக்கு சங்கர் அவர்களுக்கு துணை நின்னாங்க. உண்மைதானே? கடைசி நேரத்துல பார்க்க கூட முடியாம கொண்டு இருக்கீங்க அப்படின்னா, அந்த அம்மா ஆன்மாவா பேசினா இப்ப எப்படி பேசியிருப்பாங்க? அன்பு மகனே சவுக்கு சங்கர், நான் உன்னை விட்டு போறேன், உடலால மட்டும்தான் போவனே ஒழிய எப்பவுமே உனக்கு நான் துணையா இருப்பேன். இப்ப நான் இவ்வளவு சீக்கிரம் உன்னை விட்டு பிரிவேன்னு நினைச்சு பார்க்கல. ஆனா இந்த திமுக ரவுடிகளும் பொறுக்கிகளும் நம்ம வீட்டுல சாக்கடையை கொண்டு வந்து வீசினாங்களே, அப்பவே நான் பாதி செத்துட்டேன்டா மகனே. மீதி இருக்கிற காலகட்டமே உனக்காகத்தான் வாழ்ந்தேன், உன்னை எப்படியாவது ஜாமீன்ல எடுத்துடணும்னு பார்த்தேன், என்னால முடியல. என்னோட உடலும் ஒத்துழைக்கல, மனதும் ஒத்துழைக்கல. உடல் அளவிலையும் மனதளவிலையும் இந்த திமுக காரன் என்னோட வயோதிகத்தை பயன்படுத்தி என்னை முடக்கிட்டான். என்னுடைய மரணத்துக்கு காரணமான இந்த திமுக காரனை அடிச்சு அப்புறப்படுத்தாம உனக்கு அடுத்த வேலை உறக்கமே வரக்கூடாதுடா மகனேன்னு சபதம் விட்டுட்டு தான் செத்துருப்பாங்கிறதான் நான் பாக்குறேன். ரெண்டாவது, சவுக்கு சங்கர் இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் பயங்கரமா பவுன்ஸ் பேக் ஆகக்கூடியவர். ரப்பர் பந்து மாதிரி தான், எவ்வளவு வேகமா அடிக்கிறோ அவ்வளவு வேகமா வரும். கடைசியா ஒரு காணொலி கூட பேசியிருப்பாரு, தாயாரோட உயிரை பணைய வச்சு நான் சேனல் நடத்த விரும்பலன்னு ஒரு காணொலி போட்டாரு பாத்தீங்களா? அந்த உயிரே போயிடுச்சுரா, இதுக்கு மேல எவனுக்கிட்ட பயப்படணும்? இப்ப சவுக்கு வந்து பயப்பட வேண்டிய ஒரு சூழல் இருந்துச்சுன்னா, சே அம்மா இருக்காங்களே ஏதாவது அவங்களுக்கு ஆயிடுமோ அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக தான் பயப்படணும். இப்ப அம்மாவும் இல்ல நான் தாண்டா இருக்கேன், என்னடா பண்ணுவீங்க அப்படின்னு இறங்கி அடிச்சா எங்க போய் மூஞ்ச வச்சுப்பீங்க? நடக்கும், நடக்காம போகாது. இப்ப முக்கியமான அடுத்த கட்ட விஷயம் என்னன்னா, கொளத்தூரில் ஸ்டாலின் பின்னடைவை சந்திக்கிறார். கொளத்தூர்ல மும்முனை போட்டி, டிவிகேவும் ரொம்ப வேகமா வேலை செஞ்சுட்டு இருக்காங்க, அதிமுகவும் நல்ல ஃபைட் பேக் மறுபடியும் வந்து இறங்கி இருக்காங்க. ஆம்ஸ்ட்ராங் அவர்களோட ஆதரவாளர்கள், ஆம்ஸ்ட்ராங் அவர்களுடைய அந்த டீம், ஆம்ஸ்ட்ராங் மரணத்திற்கு நீதி கேட்கக்கூடிய அந்த டீம் எல்லாம் சேர்ந்து வெளுத்து விடுறதால ஸ்டாலின் தோல்வியை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறார் அப்படிங்கறதுதான் கொளத்தூர் தொகுதியோட கள நிலவரம். அப்படிதான் போயிட்டு இருக்கு. ரெண்டாவது, கொளத்தூர் தொகுதியில இந்த முறை நீ சாதாரணமா திமுக எப்பவும் போல பணத்தள்ளி வீசுற மாதிரிலாம் வீசிட முடியாது, சிறப்பு கண்காணிப்பு அப்படிங்கிறதும் கொடுக்கப்பட்டிருக்கு. ஸ்டாலின் கொளத்தூரில் தோப்பார், திமுக தமிழகம் முழுக்க தோக்கும். அந்த நாளை கொண்டாட காத்துக்கிட்டு இருப்போம். தொடர்ந்து பேசுவோம்.